நீ வெக்கப்படுற. ஆதியில நம்ம செஞ்சதே ஆடு மாடு முதல்ல வேட்டையாடி சாப்பிட்டோம். எது மலையில கீழே இறங்கி வந்தோம், காடுகள்ல வாழ ஆரம்பிச்சோம். அங்க இந்த ஆடு மாடை வளர்த்த ஆரம்பிச்சோம், வேட்டையாடி சாப்பிட்டதை வளர்க்க ஆரம்பிச்சோம். அங்க இருந்தே ஆடு மாடு வளர்க்குறோம். என்னமோ இப்பதான் மேய்க்க சொல்றேன் அசிங்கம் நினைக்கிற பாரு. மாட்டுக்கறி ஏற்றுமதியில் இந்தியா முதலிடத்தில் இருக்கு. நான் பேசும்போதெல்லாம் சிரிச்சா பீஃப் எக்ஸ்போர்ட்டுகே இந்துஸ்தான் நம்பர் 1 என்று நாட்டின் மாண்புமிகு பிரதம அமைச்சர் ஐயா நரேந்திர மோடி பேசினதுக்கு அப்புறம் தான் நீ நம்பின. நான் 10 ஆண்டா பேசினேன், சிரிச்சா. அவரே சொல்றாரு பாரு, நீ நம்ப மாட்டேன் அவர் பேசுறதே போடுறேன். घोषित किया है, स्वयं भारत सरकार ने घोषित किया है कि पूरे विश्व में बीफ एक्सपोर्ट में हिंदुस्तान नंबर 1 है. போதுமா தம்பி? தம்பி, இந்தியா அதிகமா சம்பாதிப்பது மாட்டுக்கறியை ஏற்றுமதி செஞ்சு. என்ன ஒரு பிரச்சனை, இவன் ஊரானுக்கு ஊட்டி விடுவான், உள்ள வேணாம் சாப்பிட்டா கொண்டு விடுவான். இவனுக்கு இருக்க பிரச்சனை அதுதான். நமக்கு அப்படி இல்ல. மாட்டுக்கறி மிகப்பெரிய சந்தை. நாங்க நீ மாடு மேய்க்கனோட வந்தாவா, வரலைன்னா போ. வர்றவனுக்கு நான் அரசாங்க வேலை கொடுக்கிறேன், மேய்க்கிறேன், பால் கறி உலகம் பூரா விற்கிறேன், என் பிள்ளைகளுக்கும் கொடுக்குறேன். சாப்பிட்டா சாப்பிடு, சாப்பிடலைன்னா போ. இங்க பாரு, இங்க ஆட்டு பண்ண. டேய் அடுத்து பார், வேலை என்னன்னு கேட்கிற? அது கவர்மெண்ட் வேலை. இங்க ஒரு பால்கோவா தயாரிக்கிறதுல வேலை, பாலாடை கட்டி தயாரிக்கிறது, நெய் தயாரிக்கிறதுல வேலை, மோர் தயாரிக்கிறது, தயிர் தயாரிக்கிறது, எல்லாத்துலயும் வேலை. எங்க? அங்கெங்கேயே. இப்ப பாப்பிரெட்டி பட்டியல பண்ணை போட்டேன்னா 1/2 கிலோமீட்டர்ல தொழிற்சாலை. அங்கேயே வேலை. நானே வண்டி கொடுத்துருவேன், வந்து வேலையை செஞ்சுட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான். மாசம் சம்பளம் கொடுத்துருவேன், பிள்ளைய நான் படிக்க வச்சிருவேன், காசு செலவாகாது. ஆத்தாப்புக்கு முடியல, உனக்கு முடியல, வைத்தியம் நானே பார்த்துருவேன், காசு செலவாகாது. தூய தண்ணிய நானே கொடுத்துருவேன், விவசாயத்தை நானே பண்ணிடுவேன். பசி இருக்காது. காய்கறி எல்லா காய்கறி பழம் எல்லாம் நானே விளைய வச்சு தந்துடுவேன். அப்புறம் மாடு நான் வளர்க்கிறேன், கறி இருக்கு, பால் இருக்கு. ஆடு நான் வளர்க்கிறேன், கறி இருக்கு, பால் இருக்கு. கோழி நான் வளர்க்கிறேன், முட்டை இருக்கு, கறி இருக்கு. என்னடா வேணும் உனக்கு? பாரு, பாரு நாட்டை பாரு, எப்படி மேய்றான் பாரு. உலக நாடுகளை பாரு. நீ சனிக்கிழமை விடுமுறை எடுத்தவருக்கு அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை எடுத்துக்க அடுத்த வாரம் சனிக்கிழமை. 6 மாசத்துக்கு ஒரு குடும்ப சுற்றுலா. அவர்களுக்கு சிறப்பு மருத்துவம், தனி மருத்துவ. பிள்ளைகளால் கைவிடப்பட்ட முதியோர்களுக்கு, பெற்றோர்களால் கைவிடப்பட்ட குழந்தைகளுக்கு தளிர் என்று விடுதி வச்சிருப்பேன். இந்த பள்ளிக்கூடம், கல்லூரி, இந்த முதியோர் இல்லம், குழந்தைகள், அதாவது பெற்றோரால் கைவிடப்பட்ட குழந்தைகள் தளிர் அந்த இடத்துக்கு தான் முதல்ல போகும். அதுபோக மிச்சம் பால் சந்தை நானே குறிஞ்சி, முல்லை, மருதம் நெய்தல் அங்காடின்னு வச்சிருப்பேன். அந்த மருதம் அங்காடிக்கு போகும். நீ போய் அங்க கட்டிட்டு நீ தூய பாலை எடுத்துக்கிட்டு வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். இல்ல முடியல, என் வீட்டுல கொண்டாந்து கொடுனாங்க, யாரு கொடுப்பான். கொடுக்கறவன் அவனும் கவர்மெண்ட் வேலை தான். பாருங்க, கொண்டு வருவேன். இது எதுக்குன்னா, அன்பு இல்லம்னு முதியோருக்கு கட்டி வச்சிருப்பேன். இதை நல்லா கவனிச்சுக்கணும். இதுவரைக்கும் இருக்கிற முதியோர்களுக்கு, பிள்ளைகளால் கைவிடப்பட்டவர்களுக்கு, இதுவரை பெற்றோரால் கைவிடப்பட்டவர்களுக்கு, இனிமே எவனாவது தன்னை பெற்ற தாய் தந்தரை, பெற்ற பிள்ளைகளை கைவிட்டால் என்ன நடக்கும்னா, நாட்டின் குடியுரிமையை நீக்கி, கல்வி சான்றிதழ் செல்லாதன ஆக்கி, மின் இணைப்பு, எரிவாயு இணைப்பு, குடிநீர் இணைப்பு எதையும் கொடுக்க மாட்டேன். நீ வாழ தகுதியற்றவன், நீ மனிதனாக பிறந்ததே பிழை என்று உன்னைய தூர தள்ளி விட்டுருவேன். பாத்துக்க. இதுவரைக்கும் இருந்ததை பாதுகாப்பேன், இனிமேல் எவனும் செய்ய முடியாது. பெற்ற பிள்ளைகளை பாதுகாக்காதவன், பெற்ற தாய் தந்தரை மதிக்காதவன், பாதுகாக்காதவன் எப்படி குடியுரிமையை ரத்து பண்ணி விட்டுருவேன். பாருங்க பாரு. நீ வாழ தகுதி இல்லாதவன், உயிரோடவே நீ இறந்துட்ட, கிளம்பிருந்துருவேன். இங்க பாரு, 16, 15, 10 பிள்ளைகளை பெற்ற என் தாத்தா பாட்டி ஒரு பிள்ளைகளை கூட அனாதைலத்தில் விடல. 90 வயசு வரை வாழ்ந்து செத்த என் பாட்டி தாத்தாவை எங்க அப்ப முதியோர் இல்லத்தில் சேர்க்கல. அவ்வளவு பண்பாடு செறிந்து மானுட நேயம் மிக்க வாழ்ந்த ஒரு இனத்தின் மக்கள் நாம. இது இந்த அனாதை இல்லம், இந்த முதியோர் இல்லத்தை பார்ப்பது, நீ என்ன நினைக்கணும்? மனித நேயத்தை கொண்டுட்டு, மனிதத்தை கொண்டுட்டு நாம் வச்சிருக்கிற சமாதி கல்லறைன்னு நீ நினைக்கணும். இனிமேல் அதை நீ கண்ணால பார்க்க கூடாது. எல்லாரும் பெற்ற தாய் தந்தரை நேசிக்காதவன், பெற்ற பிள்ளைகளை நேசிக்காதவன்
பெரிதொரு மனிதனை நேசிப்பான் என்று எப்படி நம்புவாய்? வாழ தகுதியற்றவன். அதனால் இந்த நாடு அவனை புறக்கணிச்சிடும். என் பிள்ளைகளுக்கு சத்தான உணவு, சிற்றுண்டி விடுதி கொடுப்பேன், முட்டை கொடுப்பேன், பால் கொடுப்பேன், காய்கறி கொடுப்பேன், எல்லாம் கொடுப்பேன். என் பிள்ளை நான் முட்டை சாப்பிட மாட்டேயா, எனக்கு பிடிக்காதியானா, விடுதாயி, இந்த கேரட் இருக்கு, இந்த பீட்ரூட் இருக்கு, இந்த ஆப்பிள் இருக்கு, இந்த ஆரஞ்சு இருக்கு, வாழைப்பழம் இருக்கு, பழச்சாறு இருக்கு, ஏன்னா இதெல்லாம் நான் விளைய வைப்பேன். நான் தான் வேளாண்மை செய்யறேனே. வேளாண்மை செய்வதான் அரசு பணியா மாத்திட்டனே. நானே வேளாண்மை செய்வேன். எங்க அமைச்சர் எங்க இருக்காரு? முதலமைச்சர் அந்த பண்ணையில உட்கார்ந்து அமைச்சர்களோட ஏதோ பேசிக்கிட்டு இருக்காருன்னு சொல்ல வைக்கல. நீ பாத்துக்கிட்டே இரு. தின அங்காடி நானே பகுதி சார்ந்து, இங்க மாட்டு பண்ணை இருக்குன்னா முல்லை அங்காடி வச்சிருவேன், மருதம் அங்காடி வச்சிருவேன். ஆடு மாட்டு பண்ணையில முல்லை அங்காடி, மலை அங்க கிழங்கு, கேரட், முள்ளங்கிக்கு குறிஞ்சி அங்காடி